கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கண்மணி அன்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே வந்து கண்மணி பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட பார்ட்னராக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஜீவா பார்த்திங்க அப்படின்னா கண்மணியோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அன்பு வந்து அங்கே செஃப்பாக வந்து வேலை பார்ப்பாரு. கண்மணி புதுசாக வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோதான் சம்பளம். நீங்கள் வேலை பார்க்காம சும்மா இருந்தீங்கன்னா அதுக்கெலாம் சம்பளம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் எந்த அளவுக்கு ஓடுதோ சம்பளமும் அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு புதுசாக ரூல்ஸ் போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுப்பில் கூட கேஸ் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விறகடுப்பு வச்சு சமைக்க சொல்லுவாங்க. உடனே அப்போ கூட அன்பு வந்து எனக்கு அந்த புகையெல்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்லுவார். ஆனால் அதை கூட கண்மணி வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் நீங்கள் அப்படியே ஏசிலேயே தான் வேலை பார்ப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பை பார்த்திங்க அப்படின்னா அந்த புகை அடுப்பில் வேலை பார்க்க வச்சுருவாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா அன்புக்கு வந்து அந்த புகையெல்லாம் சுவாசிச்சு லங்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். இதனால் அன்பு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் வேலைக்கு வர மாட்டார். பார்த்தா செக் பண்ணி பார்த்தா வீட்டுக்குள்ளேயே மயக்கம் மட்டும் கிடப்பார். அதுக்கப்புறம் கண்மணி அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா அன்பை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. டாக்டர் வந்து அவர் லங்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு, அவர் நிறைய புகையை சுவாசிச்சிருக்காருன்னு சொல்லும் போது கண்மணிக்கு வந்து அப்போ தான் ரொம்ப கஷ்டமாயிடும். நம்மளால தானே வந்து அன்பு வந்து இந்த புகையில வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிப்பாங்க. அன்பு வர ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அன்பை வந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.